ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜி அபி யூடியூப் சேனலோட அபிநயா பேசுகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ஒரு எனர்ஜி தரக்கூடிய சிக்கனோட ஃபீட் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு இதெல்லாம் நான் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அது வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறோம். அது நல்லா வதங்கினோனையும் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அதை நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கி அந்த தக்காளி நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து ஜம் ஆகணும். அந்த மாதிரி நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோழிக்காலெலாம் எடுத்து அதில் இந்த மசாலாவில் போடுறோம். நல்லா வதக்குறோம். நல்லா அந்த சிக்கனோட ஃபீட் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி அதை லைட்டாக கலந்து வச்சுருக்கேன். அது நல்லாவே அதோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி திக்னஸ் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இந்த சிக்கன் ஃபீட் நம்ம நாட்டில் ரொம்ப மதிப்பு தெரியாததாக இருக்குது. சீனா சைட்லாம் ரொம்ப விலை மதிப்பற்றதாக இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது.